விஜய், வடிவேலு, சூர்யா இவங்க நடிப்புல வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைந்த படம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படம். அந்த படத்துல வரக்கூடிய பேலஸ் அது எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பேலஸ்ல எடுத்திருக்கக்கூடிய படங்கள என்னென்னன்னு நீங்க கேள்விப்பட்டா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு படங்கள் எடுத்திருக்காங்க. இது ஒரு ஜமீனுக்கு சொந்தமானது. அது எந்த ஜமீன் அப்படின்றதையும், இந்த ஜமீன்ல பாருங்க இன்னைக்கும் அந்த காலத்து விண்டேஜ் கார் கலெக்ஷன் எவ்வளவு நிக்குது பாருங்க. வாங்க இது எந்த ஜமீன், எந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம் தாங்க. நெய்க்காரப்பட்டி அப்படின்பாங்க. இந்த நெய்க்காரப்பட்டி ஜமீன் பங்களாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இது பழனியிலேருந்து உடுமலை போகக்கூடிய வழியில, அதாவது பழனியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெய்க்காரப்பட்டி இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த ஊரை தலைமையிடமா வச்சு அமைக்கப்பட்டது தாங்க இந்த ஜமீன். அதனாலேயே இது நெய்க்காரப்பட்டி ஜமீன் அப்படின்னு அழைக்கப்படுது. 1956 ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்த பிறகு இந்த ஜமீன் கலைக்கப்படுதுங்க. இந்த ஜமீன் சொத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசுடைமையாக்கப்படுது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த ஜமீன் பேலஸ் இருக்கு பாருங்க, அது இன்னமும் அந்த ஜமீன் குடும்பத்திட்ட தாங்க இருக்கு. கடைசியாக இங்கே ஜமீனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர குள்ளம்ம நாயக்கர் அப்படின்றவர் தான் இங்கே கடைசியாக 1956 ஜமீனாக இருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த ஜமீன் கலைக்கப்பட்டிருக்குது. இதுதான் இந்த ஜமீனுடைய வரலாறு. நம்ம இப்போ இந்த ஜமீன் பேலஸை போய் பார்த்து இந்த பேலஸில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான படங்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மெகா சீரியல், நிறைய மெகா சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு பல மொழிகள்லையும் இந்த வீட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் சில தமிழில் வெளியான முக்கியமான படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா பூட்டப்பட்டிருக்குங்க. யாருமே ஆளே இல்லை. அதனால் நம்மளால் உள்ளே போய் முழுமையாக உங்களுக்கு வீட்டை காமிக்க முடியாது. இருந்தாலும் வெளியில இருந்தே இந்த பங்களாவையும், இந்த பங்களா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க விண்டேஜ் கார் கலெக்ஷன் நிறைய பழைய காலத்து கார் நிற்கிது. அதையெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இங்கே எடுக்கப்பட்ட படங்களில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படம் தாங்க. இந்த படத்தில் வடிவேலு நேசமணியாக ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டராக நடிச்சிருப்பார். ஒரு பேலஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பேலஸ்க்கு பெயிண்ட் அடிக்க போவாங்க. அந்த பேலஸ் இந்த பேலஸ் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் விஜய் ஆரம்பத்தில், அதாவது படத்தோட ஆரம்பத்தில் சூர்யா, ரமேஷ் கண்ணா, விஜய் இவங்க 3 பேரும் கிராமத்தில் ஒரு பெரிய வீட்டில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த பேலஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்து வெளிவந்த உத்தமபுத்திரன் அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர்னு 2 கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதில் பெரிய கவுண்டரோட வீடாக இந்த பங்களாவை தாங்க காமிச்சிருப்பாங்க. மாதவன் நடிப்பில் வெளிவந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற படத்தில் ஹீரோயினோட வீடாக இதை காமிச்சிருப்பாங்க. அதாவது நடிகை பாவனாவுடைய வீடாக இந்த வீட்டை தான் காமிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நடிப்பில் வெளிவந்த பேரரசு அப்படின்ற படத்தில் சக்கரவர்த்தி பாண்டியன் வீடா இந்த பேலஸை தாங்க காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பரத் நடிப்பில் வெளிவந்த கண்டேன் காதலி, அந்த படத்துலையும் ஹீரோயினோட வீடு, அதாவது தமனாவோட வீடா இந்த பங்களாவை தான் காமிச்சிருப்பாங்க. அதே பரத் நடிப்பில் வெளிவந்த 5ஆம் தலைமுறை சித்த வைத்தியசாலை அப்படின்ற படத்தில் பரத்தோடைய வீடாவே இந்த பங்களாவை தான் காமிச்சிருப்பாங்க. விஜய் நடிப்பில் வெளிவந்த வில்லு அப்படின்ற படத்தில் விஜய் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குங்க. அப்போ அந்த கல்யாண வீடா இந்த பங்களாவை தான் காமிச்சிருப்பாங்க. சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த பாட்டாளி அப்படின்ற படம் முழுமையா இந்த பங்களாவில் தாங்க எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி சரத்குமார் நடித்த சூரியவம்சம் படத்தில் பெரிய சரத்குமாரோடைய வீடா இந்த பங்களாவை தான் காமிச்சிருப்பாங்க. அதே சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த மாயி அப்படின்ற படத்தில் சரத்குமாருக்கு தந்தையா நடித்த விஜயகுமார் அவருடைய வீடா இந்த பங்களாவை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல படங்கள் தமிழில் இங்கே எடுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த ஊருக்கு வந்து ஜமீன் பங்களா எங்கே இருக்குன்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா இங்கே 2-3 ஜமீன் பங்களா இருக்குது அப்படின்றாங்க. இங்கே ஷூட்டிங் பங்களா அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த வீட்டை காமிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான வீடு தாங்க இது.